வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த முக்கிய கட்சிகள் வலியுறுத்தியதாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தகவல். கோரிக்கை கவனத்தில் கொள்ளப்படும் என உறுதி. மக்களவைத் தேர்தலின் போது பணப்பட்டுவாடாவை தடுக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பொதுமக்கள் சி-விஜில் செயலி மூலம் புகார் அளிக்கலாம் என தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பு. டெல்லியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி. பிரதமர் மோடியின் தலைமை ஈர்த்ததாக விளக்கம். விஜயதரணியை எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்க சபாநாயகருக்கு கடிதம் அளித்துள்ளோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வரலாற்றை பறைசாற்றும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடம் திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆந்திராவில் 151 தொகுதிகளில் தெலுங்கு தேசமும் 24 தொகுதிகளில் பவன் கல்யாண் கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டி. 118 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலும் வெளியீடு. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு. மருந்து கலவை செய்யும் போது உராய்வு ஏற்பட்டு விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். டெல்லி, குஜராத், ஹரியானா, கோவாவில் போட்டியிட காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே தொகுதி பங்கீடு. டெல்லியில் ஆம் ஆத்மி 4 இடங்களிலும் காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டி என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சென்னை அருகே நெமிலியில் 1516 கோடி ரூபாய் செலவில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் தொடக்கம். தினமும் 15 கோடி லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட நிலையத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயலலிதா வாக்கு கேட்பது போல் ஆடியோ வெளியிட்டு பரப்புரையை தொடங்கிய அதிமுக. பிறந்த நாளான இன்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது அதிமுகவின் மக்களாட்சி மீண்டும் அமைய வேண்டும். நம் கழக தொண்டர்கள் அனைவரும் என் வழி நின்று தலைமை பொறுப்பேற்றிருக்கும் சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கருத்தினை வலுப்படுத்த வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மக்களா நாம், மக்களுக்காகவே நாம். தேர்தல் அறிவித்ததும் கூட்டணி பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தேர்தல் அறிவிக்கின்ற காலகட்டத்தில் எங்களுடைய கூட்டணி சிறப்பாக அமையும், அனைவரையும் அழைத்து அதை தெரிவிப்போம். தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கும் திமுக. மதிமுக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடன் மாலையில் ஆலோசனை. நடிகை த்ரிஷாவுடன் தன்னை தொடர்புபடுத்தி அவதூறு பரப்பியதாக கருணாஸ் குற்றச்சாட்டு. பைல்வான் ரங்கநாதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையரகத்தில் புகார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலைய எடுப்பு பணிக்காக அறிவிப்பாணை வெளியீடு. நிலம் குறித்து உள்ளவர்களின் தங்கள் கோரிக்கை மற்றும் ஆட்சேபனைகளை 30 நாட்களுக்குள் தெரிவிக்கலாம். சென்னை தாம்பரம் கடற்கரை இடையே நாளை பகல் 11 மணி முதல் மாலை 3:15 மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து. பொதுமக்கள் வசதிக்காக 150 பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் மரியாதை.
தனது இல்லத்து ஜெயலலிதா படத்திற்கு மரியாதை செலுத்திய சசிகலா. உத்தரப்பிரதேசத்தின் மொராதாபாத்தில் ராகுல் காந்தியுடன் யாத்திரையில் இணைந்த பிரியங்கா காந்தி. மேலும் சில நகரங்களுக்கும் கூட்டாக பயணிக்க திட்டம். ராஞ்சி டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி தடுமாற்றம். இங்கிலாந்து 353 ரன்கள் குவித்த நிலையில் இந்திய அணி 204 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்தது. க்ளோஸ் கால் அவுட் தருவாருங்க, கண்டிப்பா தருவாருங்க. நல்ல ஸ்பெல் இந்த ஜாலிங்க பேட் பேட் மாதிரி இருந்திருக்கு. சூப்பர் bowling பஷீர், 3வது விக்கெட்டுங்க அவருக்கு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி டெல்லியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயதரணி விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சியின் கொறடாவாகவும் செயல்பட்டார். கடந்த ஓராண்டாகவே கட்சியின் மீது அதிருப்தியில் இருந்த விஜயதரணி பாஜகவில் இணைய உள்ளதாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தகவல்கள் வெளியானது. எனினும் இதனை காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மறுத்து வந்தார். உச்சநீதிமன்ற வழக்கு காரணமாகவே டெல்லிக்கு விஜயதரணி சென்றதாகவும் கூறினார். இந்நிலையில் டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் விஜயதரணி பாஜகவில் இணைந்தார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம்னு நீங்க பார்க்கணும். அங்க நீங்க தலைமை பதவிகளுக்கு பெண்கள் வர முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்ப 3 முறை எம்எல்ஏவா தொடர்ந்து இருக்கிறது மட்டும் கிடையாது. நான் சட்டமன்ற முதன்மை கொறடாவும் ரொம்ப நாளாக இருந்துட்டேன். சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டும் கூட எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கட்சி தலைவர் இன்னொருத்தருக்கு தான் கொடுத்துருக்காங்க, என்னையோட ஜூனியருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது கடுமையான அதிருப்தி ரொம்ப நாளாகவே இருந்துட்டு தான் இருந்தது. 99லேருந்து எம்பி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணோம் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனால் போன பை எலெக்ஷனில் எம்எல்ஏ எம்பி சேர்ந்து வந்தப்போ கூட அதுக்குடைய வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி பாஜகவில் இணைந்தது சந்தர்ப்பவாதம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அவரோடு செய்தியாளர் சுபாஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் விளவங்கோட்டிலிருந்து தேர்ந்து செஞ்சு 3 தடவை சட்டமன்ற உறுப்பினராக கட்சியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க. அவர் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிருக்கிறது எப்படிப்பா? அங்கேயாவது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவருக்கு வாழ்த்துக்கள். கட்சி தாவல் தடை சட்டம் படி அவருடைய பதவி இழக்க நேரிடும். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சட்டப்பேரவை தலைவருக்கு அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறோம். வருத்தமாக இருக்கா? ஏன்னா காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குறையிறாரு, இல்லை அவங்க இங்கேருந்து போனது வருத்தமாக இருக்கா? அவர் போனதுனால குறையும் இல்லை நிறையும் இல்லை. இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேட்டால் தெரியும் அந்த அம்மாவுடைய குறை நிறை எல்லாம். ஆகையால் எங்கே இருந்தாலும் வாழ்க்கை அங்கேயாவது அவங்க மகிழ்ச்சியாக இருக்கட்டும் தான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த காங்கிரஸ் பேரியக்கம் எவ்வளோ பெரிய சமுத்திரங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கிறது, எவ்வளோ பெரிய அலைகளை பார்த்திருக்கிறது. ஆகையால் அவர்கள் ஆட்களை பிடிக்கும் வேலையில் பாஜக இணைந்திருக்கிறார்கள். யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ அந்த பலவீனமானவர்களை பிடித்து பாஜகவில் ஐக்கியமாக்க வேண்டும் என்று ஒரு காலத்தில் தேர்தலையே சந்திக்காமல் எப்படி மாநிலங்களை ஆட்சி அமைக்கிறார்களோ, சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் ஆட்சி அமைக்கிறார்களோ, அந்த முயற்சியை பாராளுமன்றத்துக்கும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் ஜனநாயகத்திற்கு ஆபத்தான செய்தி. நீங்களே 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க அவரை இணைய மாட்டார், அவர் பர்சனலாக வழக்கு விஷயமா டெல்லி போயிருக்காரு அப்படின்னு. ஸோ அப்போது நம்ம தொடர்ச்சியாக முயற்சி விட்டோம் அவரை தக்க வைத்துக் கொள்றதுக்கோ இல்லை அவரை இங்கே இருக்க வைக்கிறது. தக்க வைக்கிறதுக்கு என்ன இருக்குது? இந்த காங்கிரஸ் பேரியக்கம் என்பது நான் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இது வெகுஜன மக்களுடைய ஒரு பேரியக்கம். 138 ஆண்டுகளை கடந்து கடல் போல் விரிந்து உயிரோட்டத்துடன் இருக்கிறது. இதில் போயிட்டு தக்க வைப்பதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க இந்த கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருந்து தானே இந்த கட்சிக்கு சேர்ந்தாங்க. அப்போ உங்கள் நியூஸ் 18 தொலைக்காட்சியில் எத்தனை முறை பாஜக எதிராக பேசியிருப்பாங்க, மோடிக்கு எதிராக பேசியிருப்பாங்க, RSS சித்தாந்தம் இதெல்லாம் உடைச்சிருப்பாங்க. எல்லாரோட சிறப்பாக பேசணும் அவங்க தானே பாஜக எதிராக. இன்னைக்கு என்ன பாஜகவுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் இனிக்குதா? சந்தர்ப்பவாதம்.
காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி பாஜகவில் இணைந்துள்ளதற்கு மாநில தலைவர் அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவரது வருகை கட்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார்.